நம்ம கூட இப்போ அறப்போர் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெயராம் வெங்கடேசன் அவர்கள் இருக்கிறாங்க. ஜெயராம், இப்போ வந்து நீங்க அறப்போர் இயக்கத்தின் மூலமா குவாரிகளுக்காக நிறைய ஒர்க் பண்ணி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க செய்த அந்த முயற்சிகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. குவாரிகள் சம்பந்தமான வேலைகள் வந்து முதல்ல நம்ம திருநெல்வேலியில் தான் ஆரம்பித்தோம். நம்ம ஒரு ஆர்டிஐ ப்ரோக்ராம் இங்கே பண்ணும் பொழுது அப்பொழுது மக்கள் சொன்னாங்க, நீங்கள் ஏதோ அதானி அது இதுன்னு என்னாலாமோ ஆர்டிஐ காமிக்கிறீங்க, எங்கள் ஊரில் குவாரி பிரச்சனை இருக்குது, இதுக்கு ஏதாவது தகவல் வெளியே எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்னு அப்போ முதல்ல கேட்டாங்க. அப்போ கேட்கும்பொழுது தான் சரி, இதில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, குவாரி எங்கள் ஊரில் மூடினாங்க, ஆனால் திரும்ப 5 மாதத்தில் திறந்துட்டாங்க எல்லா குவாரியையும், ஆனால் அதனால் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு விவசாயிகள் சொன்னாங்க. அது மாதிரி பலதரப்பட்ட மக்கள் சொல்லும்போது தான் முதல்ல அதுக்கான தகவல் அறிமுக சட்டம் மூலமாக எடுத்து பார்க்கும்போது என்ன பார்த்தோம் அப்படின்னா, திருநெல்வேலியில் இருக்கிற 54 குவாரிகள் 53 குவாரிகள் சட்டவிரோதமாக இயங்கி கொண்டிருக்கிறது. ரொம்ப முக்கியமாக ராதாபுரம்ல மட்டும் பார்த்தீங்கன்னா 24 குவாரிகள் தகவல் அறிமுக சட்டம் மூலமாக டீட்டெயில்டு ஆர்டர்ஸ் வாங்கியிருந்தோம் ப்ரொசீடிங்ஸ். அதில் ரொம்ப கிளியராக என்ன இருந்தது அப்படின்னா, ராதாபுரம் தாலுக்கில் மட்டுமே அனுமதிக்கப்பட்ட அளவை விட 50 லட்சம் கன மீட்டர் சட்டவிரோதமாக கற்களை வெட்டி எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்து, இதனால அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு மட்டும் 262 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெனால்ட்டியாகவும் அப்பொழுது இருந்த சப் கலெக்டர் ரிஷப் வந்து போட்டிருந்தாரு. ஆனால் அதை வந்து அப்பீல் கலெக்டருக்கே போகாமல் குவாரிகாரங்கள்லாம் செட்டப் பண்ணி மேலே கமிஷனர் ஆஃப் மைனிங்கையே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜெயகாந்தன் ஒருத்தர் புதுசாக கொண்டு வந்து அதில் அரசியல்வாதிகள் அப்பொழுது இருந்த ஸ்பீக்கர் அப்பாவுலேருந்து ஞானதிரவியம்லேருந்து ஒரு ப்ரெஸ் மீட்லேயே கலெக்டருக்கு எப்படி ப்ரெஷர் கொடுத்தாங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதற்கு பிறகு நேரடியாக ஜியாலஜி அண்ட் மைனிங் கமிஷனர் செட்டப் பண்ணி அவர் ஜெயகாந்தன் வந்து இந்த 262 கோடி ரூபாய் பெனால்ட்டியை வெறும் 14 கோடியாக குறைச்சாரு. அதற்கு பிறகு நம்ம மீண்டும் அதுக்கான ஃபைட் பண்ணி இப்பொழுது அரசாங்கத்தில் ஜெயகாந்தன் சொன்ன அந்த போட்ட அந்த ஆர்டர் தவறு, ரிஷப் போட்ட ஆர்டர் தான் கரெக்டு. ஸோ மீதும் 262 கோடி ரூபாய்க்கு அந்த பெனால்ட்டி இருக்க வேண்டும் என்ற அளவில் இப்பொழுது அறிக்கை உள்ள வந்திருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். இப்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறையும் விசாரணையில துவங்கி இருக்கிறாங்க. இப்போ நீங்க இன்னைக்கு ஒரு ஆய்வறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கீங்க. ஸோ அந்த ஆய்வறிக்கையில என்ன கவர் பண்ணியிருக்கீங்க? ஸோ இந்த ஆய்வறிக்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டிபெண்டன்ட் பேனல், நம்ம ஒரு பக்கம் வந்து என்னென்ன எந்த அளவுக்கு சட்டவிரோதமாக வெட்டி எடுத்திருக்கிறாங்கன்னு ஏற்கனவே பண்ணியிருக்கிறோம். ஆனால் இதனால வந்து மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது, சுற்றுச்சூழலுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது, அந்த மக்கள், ஏன்னா நம்ம ஆரம்பிச்சதே மக்கள் பிரச்சனையில் இருந்தால் மக்கள் என்ன சொல்றாங்க, என்னுடைய பயிரில் வந்து மகசூல் பாதிக்குது, ஏன்னா பூல வந்து அந்த தூசி வந்து உட்காருது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரியான மக்கள் என்னெல்லாம் பிரச்சனைகளை எதிர்கொள்றாங்க அப்படிங்கிற அந்த என்விரான்மெண்டல் சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸை வந்து நம்ம கவர் பண்றது, லைவ்லிஹுட் ஆஸ்பெக்ட்ஸை கவர் பண்றது ரொம்ப முக்கியம் என்பதனால் ஒரு தன்னிச்சையான குழு, அது அறப்போர் செய்யாமல் ஒரு இண்டிபெண்டன்ட் பேனலாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு டாக்டர் சுரேஷ், அவர் வந்து சீனியர் அட்வொகேட் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருக்கிறாரு. அதற்கு பிறகு வாட்டர் எக்ஸ்பர்ட் உதய் ராஜன் அப்படின்ற நபர், நந்தகுமார், அவர் தன்னாட்சி உள்ளாட்சி அமைப்புகளில் ஒரு சிறந்து விளக்கக்கூடியவர், பயோடைவர்சிட்டி எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய தனிகைகள், அப்புறம் நந்தினின்னு ஒரு மேடம். நந்தினின்ற மேடமால ஃபுல்லாக கண்டினியூ பண்ண முடியல, பட் மீதி 4 பேர் சேர்ந்து ஒரு கடந்த 10 மாதத்தில் இந்த ஆய்வறிக்கையை தயார் செய்து இன்றைய தினம் இது வெளியிடப்பட்டுள்ளது. அவர்கள் அறப்போர் இயக்கத்திற்கு கொடுத்திருக்கிறாங்க, பப்ளிக் உடைய பார்வைக்கும் வச்சிருக்கிறாங்க. அதோடைய லிங்க்குமே நம்ம இன்னைக்கு சர்க்குலேட் பண்ணியிருக்கிறோம். அதுல தெளிவாக பல்வேறு விதமான மக்கள் படக்கூடிய இன்னல்கள், பெஞ்சிங், இன்னைக்கு ஒரு குவாரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இஷ்டத்துக்கு வெடி வெடிக்கிறதுனால எப்படி பறந்து வந்து தூசி விடுது அப்படிங்கிறதுலேருந்து, பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரேசிங் லேண்டு, அவங்க கால்நடைகளை வந்து அங்கே கொண்டு கூட போக முடியல, ஏன்னா எப்போ வந்து விழும், கல் விழும் அப்படிங்கிறது தெரியாது. இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்து அதில் ஒவ்வொன்றாக வெளிவந்திருக்கிறது. ஸோ இது வந்து அரசாங்கம் வந்து சீரியஸாக எடுக்கணும். அரசாங்கம் வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி சட்டவிரோத கல்குவாரிகள் அப்படிங்கிறது அரசுக்கு ஒரு பொருளாதார இழப்பு மட்டும் கிடையாது, மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய வாழ்வாதார இழப்பு, சுற்றுச்சூழல் இழப்பு, ஒரு சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க அரசாங்கத்துக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த அறிக்கை மூலமா? அவங்க கிட்ட என்ன கோரிக்கை? அரசாங்கம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, திருநெல்வேலியாக இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு மாவட்டங்கள்ல இந்த சட்டவிரோத கல்குவாரிகள், இப்போ கல்குவாரி அப்படிங்கிறது ஒவ்வொரு ரூல் இருக்கு. இப்போ நீங்க பெஞ்சிங் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பெஞ்சிங்ல 5 மீட்டர் ஹைட்டு 5 மீட்டர் வித்து இருக்கணும், இல்லை 7 மீட்டர் ஹைட்டு 7 மீட்டர் வித்து இருக்கணும், இந்த மாதிரி பிரிஸ்கிரைப்டா இருக்கு. ஆனால் இந்த விதிமீறல்கள் வச்சுதான் அது கிட்டத்தட்ட 5 மீட்டர் வித்துக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, ஹைட் வந்து 10 மீட்டர் 15 மீட்டர்னு வைக்கும்போது மிகப்பெரிய அளவில் சட்டவிரோதமாக அங்கிருந்து கற்கள் எடுக்கிறாங்க. இதனால் வந்து ஒரு பக்கம் ஆக்சிடென்ட் நடக்குது, இன்னொரு பக்கம் மிகப்பெரிய வெடிவெடிப்பதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ இது எல்லாமே விதிமீறல்கள். அப்போ அந்த மாதிரி விதிமீறல்களோட இயங்கும் பொழுது
மக்களுக்கும் பாதிப்பு, அரசாங்கத்திற்கும் பேரிழப்பு, இது எல்லாமே நடக்குது. இதை வந்து அரசாங்கம் ரொம்ப ரொம்ப சீரியஸா எடுத்து ஒரு பர்டிகுலரா இந்த நேரத்துல பக்கத்து மாநிலங்களுக்கெல்லாம் இப்போ கற்கள் போவதை வந்து தடுத்திருக்கிற இந்த நேரத்துல தான் அவர்கள் சட்டவிரோத கல்குவாரிகள் மீது ஒரு மிகப்பெரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய நேரம். ஸோ இந்த நேரத்துல அவங்க மிஸ் பண்ணாம அவர்கள் இந்த ரிப்போர்ட்டை சீரியஸா எடுத்து அவர்கள் உடனடியாக இந்த சட்டவிரோத கல்குவாரிகள் மீது ஒரு கடுமையான நடவடிக்கையை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு பக்கம் மக்கள் படக்கூடிய பாடு, இப்போ கிராக் விழுது இது விழுதுன்னா அப்போ மக்களுக்கு அதற்கான ஒரு தீர்வை நோக்கி இந்த குவாரிகளை எங்கெல்லாம் குவாரிகள் விதிமீறாங்களோ அதை மூடுவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னொரு பக்கம் பொருளாதார இழப்பை வந்து அவங்க கிட்ட மீட்டெடுப்பது, இன்னொரு பக்கம் கிரிமினல் நடவடிக்கைகள், இது எல்லாமே சேர்ந்து வருவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசாங்கம் வந்து அந்த நடவடிக்கை எடுக்கும் பொழுதுதான் ஊழலை ஒழிப்பேன் என்று இன்னைக்கு முதல்வர் சொல்றாருன்னு சொன்னா அது வெறும் வார்த்தையாக இருக்கக்கூடாது, செயல்ல இருக்கணும். அந்த செயல் எங்க இருக்கணும்? இவ்வளவு ஆதாரங்களோட இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, இவ்வளவு ஆதாரங்களோட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இன்னும் எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யப்படலை அப்படிங்கிறதான் பாக்குறோம். அப்போ அந்த மாதிரியான நடவடிக்கைகளை வந்து நம்ம அரசாங்கத்திடமிருந்து இன்று எதிர்பார்க்கிறோம். ஸோ இப்போ இதுக்கு ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா என்ன மாதிரியான நடவடிக்கைகளை வந்து அரசு இமீடியட்டா மேற்கொள்ளணும்? ஒரு சிஸ்டமிக் சேஞ்சை கொண்டு வரதுக்கு என்ன செய்யணும்? ஒரு சிஸ்டமிக் சேஞ்சோடைய ரொம்ப அடிப்படையானது என்னன்னா, ஒரு அரசாங்கம் மேல உட்காந்துக்கிட்டு ஒரு சீஃப் மினிஸ்டரோ ஒரு மைனிங் மினிஸ்டரோ அங்க உட்காந்து நான் எல்லாத்தையும் கண்காணித்து மாற்றி விடுவேன் அப்படின்னு சொன்னா அது நடக்கிறதுக்கு கஷ்டம். அவர்கள் என்ன பண்ணணும்னா டீசென்ட்ரலைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த டீசென்ட்ரலைசேஷனோட ரொம்ப அடிப்படையான விஷயமே என்ன அப்படின்னா வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி. ஏனென்றால் ஒரு கிராமத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விவசாயிக்கு அந்த குவாரி எந்த அகலத்திற்கு அவர்கள் தோண்டலாம், எந்த ஆழத்திற்கு தோண்டலாம் அப்படிங்கிற விவரம் அவருக்கு தெரியணும். அப்பதான் அங்கேயே இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு 30 மீட்டருக்கு தான் தோண்டலாம் ஒரு குவாரி, ஆனா 50 மீட்டருக்கு தோண்டி இருக்கிறாங்க அப்படின்னா அவர் உடனடியாக அந்த விஷயங்களை தெரிவிக்கணும். அப்போ ஒரு பக்கம் அவருக்கு அந்த தகவல் இருக்கணும். ஸோ அது வந்து வெளிப்படைத்தன்மையோட போடப்படணும். ரெண்டாவது அவர் புகார் சொல்றதுக்கான வழிமுறை இருக்கணும். இன்னைக்கு கிரீவன்ஸ் ரிட்ரஸல் மெக்கானிசம் கூட இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மைனிங் டிபார்ட்மெண்ட்ல கிடையாது. ஸோ அவர்கள் ஒவ்வொரு குவாரியும் முதல்ல மைனிங் பிளான்லேருந்து ஆரம்பிச்சு கடைசியில் அவர்கள் என்னெல்லாம் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணணுமோ அது அனைத்து விஷயங்கள் குறித்தும் ஆன்லைன்ல வெப்சைட்ல தெளிவாக இருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கிரவுண்ட்லையும் அந்த மைனிங் எங்க அந்த மைன் இருக்கோ அதற்கு முன்பாக ஒரு இடத்துல போர்டில் டிஸ்பிளே செய்யப்படணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னொரு பக்கம் அதற்கான புகார் சொல்லக்கூடிய வழிமுறையும் இருக்கணும். அந்த புகார்ல வந்து அந்த இப்போ ஏடி மைன்ஸோ தாசில்தாரோ நடவடிக்கை எடுக்கலன்னா அதற்கான அப்பீல் ப்ராசஸ், எஸ்கலேஷன் அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆன்லைன்லயே அந்த புகார் வழிமுறையில இருக்கணும். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அடிப்படையானது. இன்னொரு பக்கம் இவ்வளவு முறைகேடுகள் வெளிவந்ததற்கு பிறகு இதிலிருந்து நீங்கள் ஒருவர் கூட இன்று வரை சஸ்பெண்ட் செய்யப்படவில்லை, ஒருவர் மீது கூட நடவடிக்கை எடுக்கப்படலை. இதுதான் மிக மிக மோசமானது. நீங்க அக்கௌண்டபிலிட்டியே இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப ஏன் அவங்க தவறு செய்யறதை நிறுத்தணும்? அவங்க மாட்டுக்கு தவறு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளவு தவறுகள் வெளிவந்தும் அதற்கான ஆதாரங்கள் வெளிவந்தும் யாருமே தண்டிக்கப்படலை அப்படின்னு சொன்னா இது எந்த விதமான ஒரு டிட்ரண்டாவும் இருக்காது. அப்போ இம்மீடியட்டாக அவர்கள் வந்து நடவடிக்கை, கிரிமினல் ஆஸ் வெல் அஸ் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நன்றி. உங்களோட டைமுக்கும் எஃபர்ட்ஸுக்கும் தேங்க்யூ.